4-5 போர்ஷன் இருக்கும் ஜனகராஜ் வீட்டில். அந்த 4-5 போர்ஷன் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு விடுவாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் வீட்டில் ஒரு நடிகை வந்து வாடகைக்கு இருந்திருக்கிறாங்க. அங்கே வந்து அந்த நாடகத்தில் வந்து அந்த நடிகை நடிக்கிறாங்க. அந்த நாடகம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த நாடகத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு பையன் வரணும். ஒரு 13-14 வயசில் ஒரு பையன் வரணும். அந்த பையன் வடபழனிலேருந்து அந்த டிவி திடலுக்கு வரணும். ஆனால் அந்த பையன் கிளம்பிட்டான் பஸ்ஸில். ஆனால் அந்த பையன் வந்து குறித்த நேரத்தில் வந்து சேரலை. அடுத்த காட்சி வந்து அந்த பையன் அந்த நாடகத்தில் நடிக்கணும். ஆனால் அந்த பையன் வரலைன்னும் போது அந்த டேரக்டர் கண்ணில் டக்குன்னு ஜனகராஜ் வந்து கண்ணில் பட்டுக்காரு. சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், ஏதாவது ஒரு நகைச்சுவையுமே ஏதோ ஒன்று கொடுங்களேன் அப்படின்னோடனே பாரதி ராஜா சார் வந்து சரி நீ நடி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்து ஜனகராஜ் கொடுத்துருக்காரு. பாரதி ராஜா சார் ஹீரோவாக நடிக்கிற அந்த ட்ராமாவில் இளையராஜா சார் மியூசிக் அமைச்சிருக்காரு. ஜனகராஜ் வந்து காமெடி நடிகனா 5 பேர் காரில் இருக்காங்க. கார் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி தாண்டி ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் தாண்டி வந்து கார் வந்து வேகமாக வந்து பறக்குது. அப்போ அந்த ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு பாண்டிச்சேரி, அதாவது சென்னைக்கு நோக்கி. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இருட்டில் இருட்டில் 12 மணி டைமில் இவ்வளோ பெரிய கல் அடி இந்த கருங்கல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கருங்கல் வந்து பட்டார்னு வந்து ஜனகராஜ் கன்னத்தில் வந்து அடிச்சிருக்கு. ஒரு வருஷம் படம் நடிக்காமல் இருந்தால் என்ன ஆகுனா கேப் விழுந்துடும். அப்படி ஒரு பெரிய கேப் விழுந்து ஜனகராஜுக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாமே இல்லாமல் போய் 0 ஆயிடுச்சு. ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து எல்லாருக்குமே வந்து எப்போவுமே ட்ரெண்டான ஒரு மனுஷன் வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோஸ் வந்து எப்போவுமே வந்து பயங்கரமாக ட்ரெண்டானவாங்க. ஆனால் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மூலிமா மக்கள் மத்தியில் இடம்பெறுறவங்க தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மி. ஸோ அப்படி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் யாருன்னா ஜனகராஜ் அவர்கள். ஸோ ஜனகராஜ் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்மள்ட்ட வந்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவி தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார், சந்தோஷம். அது உங்களை பார்க்குறதுல எனக்கு எப்போவுமே சந்தோஷம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஜனகராஜ் சார் தமிழ் சினிமாவில் எப்போவுமே எடுத்துக்கிட்டால் ஹீரோஸ் வந்து பயங்கரமாக பேசப்படுவாங்க. பட் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து கெரியர் ஆரம்பிச்சிடும் இவ்வளோ தூரம் பேசப்படுறார். நிறைய யங்ஸ்டருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஸோ ஜனகராஜ் சார் யார், இதோட தமிழ் சினிமாவில் வந்து உள்ளே வந்தாங்க? இங்கே ஜனகராஜ் சார் யாருன்னா அவரை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஜனகராஜ் சாரை பற்றி தெரியும். அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு சில நடிகர்கள் அவங்கள வந்து பேசாமல் கடந்தே போக முடியாது, தவிர்க்க முடியாத ஆட்களாக இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா ஜனகராஜ் அப்படின்னா அவருடைய ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான ஸ்டைல். யாராலையும் வந்து ஜனகராஜோட ஸ்டைலில் காப்பி அடிக்க முடியாது. ஜனகராஜும் யாருடைய ஸ்டைலுமே காப்பி அடிக்கல. ஜனகராஜ் வந்து அவருடைய இடம் அது எப்போவுமே ஜனகராஜுக்கு தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக காமெடி பண்ணி தமிழ் சினிமாவை ஒரு கலக்குனவர். கிட்டத்தட்ட ஒரு 300 படத்துக்கு மேலே ஜனகராஜ் வந்து தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காரு. ஜனகராஜ் வந்து பக்கா சென்னை பையன். சென்னைன்னு சொல்லக்கூடாது, மெட்ராஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா சென்னைன்னு மாறதுக்கு முன்னாடி மெட்ராஸாக இருக்கும் போதுலேருந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் பையன். இங்கே தான் வந்து எல்டம்ஸ் ரோட்டில் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டி நகரில் படித்தார். இப்படி ஸ்கூல் படித்தது எல்லாமே இங்கே தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பியூசி படித்தார். ஜனகராஜோட வீடு வந்து டி நகரில் பெரியார் ஸ்ட்ரீட்டில் இருந்துச்சு. பெரியார் ஸ்ட்ரீட் அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம். ஜனகராஜோட வீடு வந்து பூர்வீகமான ஒரு பங்களா, ஒரு பழைய ஒரு பங்களா டைப் வீடு. அதில் கீழ் போர்ஷனில் வந்து ஜனகராஜ் அவங்க அம்மாவும் குடும்பத்தில் உள்ளவங்களாம் இருந்தாங்க. 4-5 போர்ஷன் இருக்கும் ஜனகராஜ் வீட்டில். அந்த 4-5 போர்ஷன் பார்த்திங்கன்னா வாடகைக்கு விடுவாங்க. அப்பப்போ வேறு ஆட்கள் வந்து போவாங்க. அதில் அதிகமாக வந்து சினிமா சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் வந்து ஜனகராஜ் வீட்டில் வந்து வாடகைக்கு இருந்துருக்குறாங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜனகராஜ் வீட்டில் ஒரு நடிகை வந்து வாடகைக்கு இருந்துருக்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஜனகராஜ் வந்து ஒரு 10-12 வயசு இருக்கும்போது. அந்த நடிகை பேரெல்லாம் பெருசாக தெரில, பிரபலமான நடிகை கிடையாது. அவங்க பினாங்லேருந்து வந்திருக்காங்க. அதாவது மலேசியாவில் பினாங்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து அந்த நடிகையும் அந்த அம்மா மட்டும் வந்து சென்னையில் தங்கி பட வாய்ப்புகள் தேடிட்டு இருந்திருக்காங்க. நிறைய ட்ராமாஸில் அப்போ வந்து நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிகை வந்து அடிக்கடி ட்ராமாக்கு போகிறது உண்டு. ஏதாவது வாய்ப்புகள் பட வாய்ப்புகள் கிடைச்சா படத்தில் நடிக்கிறதுக்கு போகிறது உண்டு. அவங்க அம்மா வந்து துணைக்கு போவாங்க. அந்த நடிகைக்கு வந்து உதவியாளராக ஒரு சின்ன பையன், ஒரு 12-13 வயசு பையன் ஒருத்தர் வந்து வழக்கமாக வந்து அவர் கூட வந்து நடிகையோடு போவார். ஒரு கார் பிடிச்சி போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்தில். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த நடிகைக்கு ஒரு ட்ராமா, அந்த ட்ராமா வந்து டிவி திடல், அதாவது வந்து நீங்கள் இந்த எக்ஸிபிஷன்லாம் நடக்கும்ல, ட்ரேட் ஃபேர் நடக்கும்ல, அங்கே வந்து ஒரு ட்ராமா. பொதுவாக
பொதுவாக பார்த்தீங்கன்னா எஜிபிஷன்லாம் நிறைய ட்ராமாலாம் ஒரு ட்ராமா ஒன்று போடுவாங்க, ஒரு படம் ஒன்று போடுவாங்க, இந்த மாதிரி வழக்கமாக உள்ளது தான். அப்படி ஒரு ட்ராமாவில் அந்த நடிகை நடிக்கிறதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா துணைக்கு போகிறாங்க. ஆனால் அந்த வழக்கமாக வருவான்ல அந்த டச்சப் பையன், அவன் வந்து அன்றைக்கி வரல. அந்த நடிகையோடைய டச்சப் பையன் உதவியாளர்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து அன்றைக்கி வரல. 2 பேரும் லேடிஸாக இருக்காங்க, எப்படி தனியாக போகிறது? ஏன்னா ட்ராமா முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 11 மணி ஆயிரும். இரவு நேரத்தில் தான், மாலை 6-7 மணிக்கு தான் ட்ராமா தொடங்குவாங்க. வீட்டுக்கு வரதுக்கு 11 மணி ஆயிரும். ஸோ லேட்டாக இருக்கே, துணைக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஜனகராஜ் அம்மாட்ட கேட்டிருக்காங்க, அம்மா ஜனகராஜை வந்து கொஞ்சம் துணைக்கு அனுப்ப முடியுமா, இன்றைக்கி ஒரே ஒரு நாள் அந்த பையன் வரல அப்படின்னு நடிகையோட அம்மா வந்து ஜனகராஜ் அம்மாட்ட கேட்டிருக்காங்க. அதனால் என்னங்க கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜனகராஜ் வந்து உடனே பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் போட்டு பவுடர்லாம் போட்டு புது ஷர்ட்லாம் மாற்றி கிளம்பி போகிறார். ஏன்னா அவருக்கு ஒரு குதூகலம். டிவி தியேட்டருக்கு போகிறது, எஜிபிஷன் போகிறதுனா யாராக இருந்தாலும் ஒரு ஆசைப்படுவாங்கள்ல. அந்த 12 வயசில் ஜாலியாக கிளம்பி அவங்களோட வந்து போகிறாரு. அங்கே வந்து அந்த நாடகத்தில் வந்து அந்த நடிகை நடிக்கிறாங்க. அந்த நாடகம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த நாடகத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு பையன் வரணும். ஒரு 13-14 வயசில் ஒரு பையன் வரணும். அந்த பையன் வடபழனியிலேருந்து அந்த டிவி தியேட்டருக்கு வரணும். ஆனால் அந்த பையன் கிளம்பிட்டான் பஸ்ஸில். ஆனால் அந்த பையன் வந்து குறித்த நேரத்தில் வந்து சேரலை. ஆக்சுவலி நாடகம் நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த காட்சி வந்து அந்த பையன் அந்த நாடகத்தில் நடிக்கணும். ஆனால் அந்த பையன் வரலைன்னும் போது அந்த டேரக்டருக்கு ரொம்ப டென்ஷனு. அதுக்கு முன்னாடி காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டேரக்டர் இங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு நாகர்கோவில்காரு. அவர் இப்போ அப்படியே நடந்து டென்ஷன்லேயே இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த பையன் வரலையேன்னு உதவியாளர்கிட்ட கூப்பிட்டு, எங்கேயா வந்துட்டானா இன்னும் வரல சார்னா, அடுத்த சீன் அவன் நடிக்கணுமே, ஸ்க்ரீன் மூடி ஸ்க்ரீன் திறக்கும் போது, அப்போல்லாம் நாடகம்னா ஸ்க்ரீன் மூடுவாங்க. ஒரு சீன் முடிஞ்சோன்னே ஸ்க்ரீன் மூடுவாங்க. அடுத்த சீன் வந்து ஆர்டிஸ்ட்லாம் ரெடியாக அங்கே வந்து நிற்பாங்க. நின்னதுக்கப்புறம் ஸ்க்ரீன் திறப்பாங்க. அப்புறம் தான் நாடகம் நடக்கும். நீங்களாம் நாடகம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் பார்த்துருக்கேன் நாடகங்கள்லாம். ஸோ அப்படி வந்து பையன் வேணும், ஆனால் பையன் வரல. அப்படின்னும் போது டேரக்டர் கண்ணில் டக்குன்னு ஜனகராஜ் வந்து கண்ணில் பட்டுக்கார். ஏன்னா ஜனகராஜ் வந்து அந்த நடிகையோட அம்மா பக்கத்தில் உட்காந்து நாடகத்தை வந்து முதல் வரிசையில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. டக்குன்னு டேரக்டருக்கு ஒரு யோசனை, இந்த பையனை அந்த சீனில் நடிக்க வச்சிடலாம். அது ஒரு பெரிய சீன் கிடையாது. சும்மா வந்து ஒரு அப்பா வந்து அடிக்கிறார் அந்த பையனை, பெரம்பெடுத்து வலிக்குது, இனிமேல் செய்ய மாட்டேன். அதுதான் அந்த சீனு. அதுக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னும் போது டக்குன்னு ஜனகராஜ்கிட்ட வந்து கேட்குறாரு, தம்பி நீங்கள் இந்த நாடகத்தில் நடிக்கிறீங்களா, ஒரே ஒரு சீன் தான் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜனகராஜ், எனக்கு தெரியாதே, நடிக்கலாம் தெரியாதே அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த நடிகையோட அம்மா சொல்கிறாங்க, டேய் நடிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு வந்திருக்குடா உனக்கு, வந்த இடத்துல போடா, போய் நடிடா, ஒன்றும் இல்லைடா போடா அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்தி அனுப்புகிறாங்க. சரி, இவருக்கும் ஒரு ஆசை, நடிக்கணும், நாடகத்தில் நடிக்கிறோம், கூப்பிடுறாங்க அப்படின்னோடனே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, நம்மளும் நடிக்க போகிறோம் அப்படின்னோடனே சரி ஓகே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் அந்த பையனை பிடிச்சி தள்ளி விடுறாரு. கரெக்டாக அந்த ஹீரோ காலடியில் வந்து விழுகிறாரு. விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து பெரம்பெடுத்து அடிக்கிறார். ஐயோ வலிக்குது, அம்மா வலிக்குது, இனிமே வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த சீன் அது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மூடிடுது. டக்குன்னு டேரக்டர் வந்து ஜனகராஜை தூக்கிட்டு போயிடுறாரு. ஸோ இதுதான் அந்த ஒரு காட்சி. அந்த ஒரு காட்சியில் நடிக்கிறாரு. நடித்தா அந்த காட்சியை பார்க்குற எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஸோ ஜனகராஜுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை, கலை ஆர்வம் வந்து வந்துடுது. ஆனால் ஜனகராஜுக்கு இயல்பாக அப்படின்னா இசை கற்றுக்கிட்டு இசைக்குழுவில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஜனகராஜுக்கு இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஜனகராஜ் வீட்டில் பல பேர் இருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அப்போ ஜனகராஜ் வீட்டில் ஒரு இசை குழுவில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து இருந்திருக்கிறார். ஒரு வயலின் வாசிக்கிறவர் வந்து இருந்திருக்கிறாரு. அவரோட சேர்ந்து வந்து எப்படியாவது இசை கற்றுக்கணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்கு சினிமாவில் நடிக்கிற ஆசை, நாடகத்தில் நடிக்கிற ஆசை வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த சின்ன வயசுலேருந்தே வந்து எப்படியாவது சினிமாவில் வந்துடணும்னு நினச்சி அப்படியே கொஞ்சம் காலங்கள் கிடக்குது. ஒரு 18-19 வயசுலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் வீட்டில் வந்து மலேசியா வாசுதேவன் வந்து குடி வரார். மலேசியா வாசு நான் சொன்னேன்ல 2-3 போர்ஷன் இருக்குன்னு, அதில் மலேசியா வாசுதேவன் வந்து ஒரு வீட்டில் வந்து குடி கொடுத்து வராரு வாடகைக்கு. ஸோ அந்த மலேசியா வாசுதேவனை பார்க்குறதுக்கு அன்னைக்கு வந்து பாரதி ராஜா, இளையராஜா, கங்கேமரன், ஆர்டி பாஸ்கர்னு வந்து இளையராஜாவோட அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர், அதுக்கப்புறம் பாரதி ராஜாவோட தம்பி ஜெயராஜ்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி மலேசியா வாசனை பார்க்குறது, பேசுறது, அப்புறம் கிளம்பி போகிறது, எல்லோரும் ஒன்றா டீ குடிக்க போகிறது வர்றது, இப்படியே இருந்துருக்குறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் வந்து ஜனகராஜுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருந்திருக்கு. கீழ் வீட்டில் இருக்கார்ல ஓனர் பையனோடனே, என்னடா நீ என்ன பண்ணுற, படிக்கிறியா அப்படின்னா, ஆமாம் நான் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன், இது நந்தனமார்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் பியூசி அப்படின்னு பேச பாரதிராஜோட தம்பி ஜெயராஜோட ஜனகராஜுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாயிருது. அடிக்கடி வரும்போது பேச, எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்க போக, இப்படி இவங்களுக்குள்ள, அதாவது பாரதிராஜா இளையராஜா இவங்களுக்குள்ள நல்ல தொடர்பு வந்து ஜனகராஜுக்கு வந்துடுது. ஸோ அடுத்து இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா
நம்ம இவர் நாடகங்கள் எப்படியா நடிக்கணும்னு 1-2 நாடகங்கள் நடிக்கிறாரு. அப்பதான் பாரதி ராஜாவும் நாடகத்தில் ஹீரோவாக நடிக்கிறார். பாரதி ராஜா சார் ஹீரோவா, பாரதி ராஜா சார் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. இளையராஜா சார் அந்த நாடகத்துக்கு இசையமைக்கிறார். இதுல அரிய தகவலா இருக்கு. ஆமா, பாரதி ராஜா சார் வந்து அப்ப செமையா நடிப்பாராம் ஹீரோவா நடிக்கும் போது. அந்த நாடகத்துக்கு ஜனகராஜ் வந்து பார்க்க போயிருக்காரு. பார்க்க போய் 2-3 தடவை தொடர்ந்து பார்த்தோன்னே பாரதி ராஜாட்ட கேட்டிருக்காரு, சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், ஏதாவது ஒரு நகைச்சுவை ஏதோ ஒன்று கொடுங்களேன் அப்படின்னோடனே பாரதி ராஜா சார் வந்து சரி நீ நடி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்து ஜனகராஜ் கொடுத்துருக்காரு. பாரதி ராஜா சார் ஹீரோவாக நடிக்கிற அந்த ட்ராமாவில் இளையராஜா சார் மியூசிக் அமைச்சிருக்காரு, ஜனகராஜ் வந்து காமெடி நடிகனாக நடிச்சிருக்காரு. எப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு சார். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தொடர்ந்து வந்து நாடகங்களில் வந்து ஜனகராஜ் நடிக்கிறாரு. இப்படி தான் ஒரு ட்ராவல் வந்து போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தது அது ஒரு தனி கதை. கண்டிப்பாக சார். அண்ட் அதே நேரத்தில் இதுதான், ஏன்னா இப்போ நிறைய பேர் வாய்ப்பு வந்து தேடுவாங்க, ஆனால் இவருக்கு வாய்ப்பு வந்து உருவாகிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் பெரிய லெஜெண்டுக்குள்ளே இவங்க ஒரு அறிமுகம் கிடைக்கிற விஷயம். ஆனால் இதை தாண்டி சார், ஏன்னா இப்போ அறிமுகம் வேற, நட்பு வேற, சினிமா வேறன்றதை எப்பவுமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த சினிமாவுக்குள்ளே ஃபஸ்ட்டு வர்றப்போ இவர் ஆரம்பத்தில் உதவி இயக்குனராக ஆரம்பித்தாரா, இல்லை எங்கேருந்து அதோட கிராஃப் அவரோட படங்கள் வந்து ஆரம்பிக்குது? உதவி இயக்குனராக தான் ஆரம்பிக்கிறதுக்கு போய் கேட்டிருக்காரு பாரதி ராஜாட்ட. பாரதி ராஜா வந்து நாடகத்தில் நடித்து இளையராஜா பாரதி ராஜா அவங்களோட நட்பு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒன்றா வந்து சாப்பிட்டு, ஒன்றா சுற்றி, ஒன்றா படம் பார்த்து, ஒன்றா ஒரே ரூமில் தங்கி, அது அந்த மாதிரி ஒரு நட்பெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அழுத்தமான ஒரு நட்பு வந்து அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ ஜனகராஜ் சொன்னல, பாரதி ராஜாவோட தம்பி வந்து ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது பாரதி ராஜா வந்து 16 வயதுலேருந்து ஒரு படம் எடுக்கிறார். பயங்கர ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தமிழ் சினிமாவே பரட்டி போடுது. ட்ரெண்ட் செட்டர் யார் இந்த பாரதி ராஜா அப்படின்னு திரும்பி பார்க்க வச்ச ஒரு படமாக இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பாரதி ராஜா என்ன படம் எடுக்க போகிறாருன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தமிழ் இண்டஸ்ட்ரியில் உருவாயிருச்சு. அந்த நேரத்தில் பாரதி ராஜா ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணுறாரு, கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு வந்து புதுமுகம் தேடுறாரு. ஒரு புதுமுகம், ஒரு ஹீரோவும் புதுமுகம், ஹீரோயினும் புதுமுகம், நடிக்கிறவங்க எல்லாமே நல்ல நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு ஒரு கல்யாண மண்டபத்தில் டி நகரில் பார்த்தீங்கன்னா ஆடிஷன் பண்ணுறார். நடிகர்கள் வந்து கூப்பிட்டு நடிகரா சொல்லு, இந்த டைலாக்கை சொல்லு அப்படின்னு சொல்லி, அன்றைக்கெல்லாம் வந்து வீடியோலாம் எடுக்க மாட்டாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ ஃபேஸ் இருக்கா, ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்படி தான் வந்து ஆடிஷன் பண்ணுறாங்க. அந்த ஆடிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜனகராஜ் போயிருக்காரு. ஜனகராஜ் எப்படி போயிருக்காருன்னா, பாரதி ராஜா இவங்களோட ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கார்ல, அதனால் வந்து ஜனகராஜ் வந்து பாரதி ராஜாவோட தம்பி ஜெயராஜோட வந்து அந்த கல்யாண மண்டபத்தில் உட்காந்து சும்மா சாதாரணமாக பேசிகிட்டு இருக்க, அங்கே சாப்பிட, டீ குடிக்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பாரதி ராஜாவோட தம்பி சொல்லியிருக்காரு, டேய் நாங்கள்லாம் அடுத்த மாதம் ஷூட்டிங் போகிறோம், நீ வந்துடுறேன் அப்படின்னோடனே, நான் எப்படி வருது, என்ன எப்படி கூப்பிட்டு போவார் அப்படின்னா, நீ போய் உதவியாளராக வேலை பார்க்குறேன்னு சொல்லி கேளு அப்படின்னோடனே, இவர் வந்து பாரதி ராஜா சட்டை போய் சார் அப்படின்ட்டு இருக்காரு. என்ன சொல்லுப்பா, என்ன ஜனகராஜ் சொல்லு அப்படின்ட்டு கேட்டுக்காரு. சார் நான் உங்களோட உதவியாளராக வேலை பார்க்கட்டுமா அப்படின்னோடனே, உதவியாளராக உனக்கு என்னடா தெரியும், நீ வந்து நடிகண்டா, நீ உனக்கு நடிக்க தெரியும், உதவியாளராக உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து பாரதி ராஜா கேட்டுக்காரு. இல்லை சார் நான் உங்க கூட வரேன் சார், எப்படியாவது உங்க கூட வரணும் அப்படின்ட்டு இருக்காரு. சரி இரு நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நீ இல்லை பாஸ் ஆகிட்டீங்கன்னா உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அப்படின்னோட ஜனகராஜுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டா நல்ல கேரக்டர் கொடுக்குறேன்ட்டார். அப்போ வந்து சினிமாவில் முதல்ல நடிக்க போகிறோம், இது வரைக்கும் நாடகத்தில் தான் நடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு. ஓகே சார் என்ன சார் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது வந்து பாரதி ராஜா வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ கொடுக்குறாரு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவர் செலக்ட் பண்ணியிருக்கிற ஹீரோயின் அதில் ஒரு ஃபோட்டோவில் இருக்காங்க. இன்னொரு ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆகாத அந்த ஆடிஷனுக்கு வந்த ஒரு பொண்ணோட ஃபோட்டோ. இதில் 2ல் யாரை நான் வந்து ஹீரோயினாக செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் யார் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க, இதில் 2ல் ஒரு ஆள் தான் ஹீரோயின், யாருன்னு நீ கரெக்டாக சொல்லிட்டேன்னா உன்னை கூப்பிட்டு போகிறேன்டா, உன்னை நடிக்க வைக்கிறேன், நீ படத்தில் நடி அப்படிங்கிறார். உடனே இப்படி உத்து பார்க்குறாரு. இப்படி இந்த ஃபோட்டோன்னு மாற்றி பார்க்கும்போது ராதிகாவுடைய மேக்கப் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. பார்க்குறதுக்கு ராதிகா வந்து கொஞ்சம் ஒரு சாமிங்காக இருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ்ன்னு சொன்னேன்ல, ஒரு சினிமா முகம் வந்து ராதிகாக்கு இருக்குது. அந்த பொண்ணுக்கு அது மாதிரி இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான். 2ஐயும் பார்த்துட்டு அவர் வந்து இதுவா எதை சொல்கிறது, எப்படி சரியாக சொல்லலைன்னா கூப்பிட்டு போக மாட்டார். அப்போ பாரதி ராஜா சொல்கிறார், டேய் சரியாக சொன்னால் தான் கூப்பிட்டு போவேன், கரெக்டாக சொல்கிறியான்னு பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா சரி ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட ஃபோட்டோவை கொடுத்து இவங்க தான் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே பாரதி ராஜா டே அடிச்சு தூக்குறடா, அசால்ட்ரா, நீ சினிமாவில் எங்கேயோ போயிடுவாடா, நீ கரெக்டாக
அந்த அந்த ரிதமை பிடிச்சிட்ட, வா உன்னை கூப்பிட்டு போகிறேன், என்ன கேரக்டர்னு எனக்கு தெரியாது, நடிக்க வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட யூனிட்டோட கூப்பிட்டு போயிருக்காரு. எங்கேயோ பாப்பநாயக்கம் பற்றியோ எங்கேயோ நினைக்கிறேன், எங்கேயோ கூப்பிட்டு போயிருக்காரு. அங்கே ஜனகராஜ் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. பாரதி ராஜா பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு ஷூட்டிங் எடுக்கிறார் அப்படின்னா அந்த உடனே அந்த கேரக்டர் என்னன்னு முடிவு பண்ண மாட்டார். திடீர்னு ஒரு கேரக்டர் வரும், அதில் இவர் நடித்தா நல்லா இருக்குமா அப்படின்னு முடிவு பண்ணி தான் நடிக்க வைப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே வந்து ஜனகராஜ் உட்காந்துருக்காரு. ஒரு நாள் ஷூட்டிங் போகுது, 2 நாள் ஷூட்டிங் போகுது, 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது. ஆனால் பாரதி ராஜா சார் வந்து ஜனகராஜ் கேரக்டரே கொடுக்கல, உட்காந்துட்டே இருக்காரு. டெய்லி போகிறார், சார் என்னை மறந்துடாதீங்க சார் அப்படிங்கிறாரு. இருடா டே வெயிட் பண்ணு சார், மறந்துடாதீங்க சார் நான் இருக்கேன் சார் அப்படிங்கிறது. அப்புறம் இப்படி கண்ணுக்கு முன்னாடி போகிறது. அப்புறம் பாரதி ராஜாவோட தம்பிகிட்ட சொல்லியிருக்காரு, சார் ஒன்றுமே கொடுக்க மாட்டார் போலியே சார், படமே முடிய போகுது போலியே, கூட்டு போயிடுவார் போலியே திருப்பி மெட்ராஸ்க்கு அப்படின்னோன்னா பாரதி ராஜா தம்பி சொல்லியிருக்காரு, அடிக்கடி அவர் கண்ணில் படுறப்ப நடந்து போடா, ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா எப்போ அவருக்கு தெரியும் போடா அப்படின்னா அடிக்கடி இப்படி நடந்து போயிருக்காரு. இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு என்னையா கேரக்டர் இருக்குது அப்படின்னா பாக்யராஜெலாம் அப்போ அசிஸ்டண்ட்டு ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. டக்குன்னு திருப்பி பார்த்துருக்காரு. இந்த ஐயர் கேரக்டர் அவர் கூடியா அப்படின்னு. ஜனகராஜ் சுத்தமாக மெட்ராஸ் பையன், ஐயர் கேரக்டரா, நான் எப்படிங்க ஐயர் பாஷையெல்லாம் பேசுவேன், எனக்கு பேச தெரியாது, எல்லாம் டப்பிங்கில் பார்த்துக்கலாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நடிக்க வச்சிடறாரு. நடிக்க வச்சா அந்த கேரக்டர் முதல்ல வந்து கிழக்க போகும் ரயிலில் பாரதி ராஜா தான் ஜனகராஜை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த கேரக்டர் வந்து ஒரு ஐயர் கேரக்டர். ஃபஸ்ட்டு ஜனகராஜ் நடிக்கிறார். யாரோட காம்பினேஷன் தெரியுமா? லெஜெண்டு. யார் நீங்கள் லெஜெண்ட்னோன்னே நீங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சிக்கு போயிடக்கூடாது, கவுண்டமணியும் ஜனகராஜ் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமே. ஃபஸ்ட்டு ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா கவுண்டமணியும் ஜனகராஜ் தான். அந்த காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் வந்து ஐயர் பாஷையில் வேறு பேசணும். ஆல்ரெடி மெட்ராஸ் பையன், திக்கு திணறி சொல்லி கொடுத்த டயலாக்லாம் பேசி ஓகே வாங்கிறார். சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா ஓகே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஜனகராஜ் வந்து இங்கே வந்துடுறாரு சென்னைக்கு. ஜனகராஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து புதிய வாய்ப்புகள்னு படம் எடுக்கிறாங்கல்ல, அதில் வாய்ப்பு கிடைக்குது. இப்படி நிறையா அந்த நேரத்தில் பாரதி ராஜா எடுக்கிற படங்கள்லாம் ஜனகராஜுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. தொடர்ந்து வேறு சில படங்கள்லையும் ஜனகராஜ் நடிக்கிறாரு. அப்படி தான் ஜனகராஜ் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜனகராஜுக்கு ஒரு படம் அமையுது, மைல் ஸ்டோனாக ஒரு படம் அமையுது, பாலைவன சோலைன்னு ஒரு படம். அது ராபர்ட் ராஜசேகர் ரெட்டையர்கள் 2 பேர் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் ராஜசேகர் பின்னாடி டிவி சீரியல்லாம் கூட நடித்தார், அவரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராபர்ட்னு அவர் வந்து பின்னாடி கேமராமேனாக மாறிட்டார் ஃபுல்லாகவே. இவங்க 2 பேரும் சேர்ந்து டைரக்ட் பண்ண படம் தான் பாலைவனச்சோலை. அந்த படத்தில் வந்து சுகாசினி வந்து ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. ஒரு 5 இளைஞர்கள், எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த முட்டு செவர்னு சொல்லுவாங்கள்ல, இந்த குட்டி செவர், அந்த செவத்திலே உட்காந்துட்டு கமெண்ட் அடிக்கிறது, தம் அடிக்கிறது, டீ குடிக்கிறது, சுகாசினி வண்டி நடந்து போவாங்க, அவங்கள பார்த்து சைட் அடிக்கிறது, டீ குடிக்கிறது, தம் அடிக்கிறது, ஜாலியாக பேசுறது, ஆடுறது, பாடுறது, படமே அப்படி தான் கலகலன்னு இருக்கும். அந்த மாதிரி வந்து புது வசந்தம்னு ஒரு படம் விக்ரமன் வந்து பின்னாடி எடுத்தார்ல, சித்தாரா, ஆனந்த் பாபு, இவங்க முரளியெல்லாம் நடித்தாங்கல்ல, அந்த பேட்டர்னில் தான் ஒரு பொண்ணு அதை மையப்படுத்தி ஒரு 4 இளைஞர்கள், அந்த மாதிரி ஒரு 5 இளைஞர்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. சுகாசினி வந்து அப்போ இன்ட்ரடியூஸ் ஆகி நெஞ்சத்தேக்கில்லா இதெல்லாம் வந்தப்போ சுகாசினி பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சுகாசினி பார்க்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. நீங்கள் அந்த அந்த பேட்டர்ன், அந்த காலத்து சுகாசினி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்க லுக்கு, பெர்ஃபார்மன்ஸு ஒரு மாதிரி ஹோம்லியாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க ஹீரோயின் சென்ட்ரிக்குன்னோன்னா அது ஜாலியாக அந்த படம் வருது. அந்த படத்தில் யாருன்னா ராஜீவ்னு ஒருத்தர், அவரெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகை சந்திரசேகர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனகராஜ், தியாகு, இன்னொருத்தர் இருக்கார். இவங்க 5 பேரும் வந்து பேரா நடிக்கிற அந்த படம், அதில் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டு. அந்த படம் வந்ததுக்கப்புறம் ஜனகராஜுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வந்து வர ஆரம்பிச்சிருது. அடுத்தடுத்து வந்து ஜனகராஜ் வந்து நிறைய படங்களில் கமிட் ஆகிறாரு, பிஸியாக இருக்கார். அந்த மாதிரி சார் ஒரு பீக்கில் இருந்தப்போ எதில் வந்து இவர் தவற விட்டார் அப்படின்னா, ஒரு சிலர்லாம் வந்து சொல்கிறாங்க ஒரு சில ஆக்சிடென்ட் நடந்தது அதனால அவர் தவற விட்டார், ஒரு சிலர் வந்து கெரியரை கொஞ்சம் கரெக்டான பிளேஸில் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எது சார் உண்மை? கெரியரை கரெக்டான பிளேஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் கிடையாது. ஜனகராஜ் நிறைய படங்களில் நடிச்சுட்டு தான் இருந்தார். இந்த பாலைவனை சோலை வந்ததுக்கப்புறம் நிறைய படங்கள் ஜனகராஜுக்கு கமிட் ஆச்சு. காமெடினா வந்து நிறைய படங்கள் கமிட் ஆச்சு. நான் சொன்னேன்ல யூனிக்கான நடிகர், அதனால் வேறு மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லி ஜனகராஜை வந்து போட ஆரம்பித்தாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சுருளிராஜன் வந்து அப்போ ரொம்ப டாப்பில் இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா சுருளிராஜன் வந்து இறந்து போயிட்டார். நல்ல பாப்புலராக இருக்கார், மாந்தோப்பு கிளியே அது இதுன்னு படங்கள்லாம் நடிக்கும்போது. டக்குன்னு இறந்து போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்த நினப்புறதுக்கு சுருளிராஜன் மாதிரி ஒரு ஆள் வேணும். அப்படின்னும் போது சுருளிராஜன் மாதிரி இவர் இருக்க மாட்டார். ஆனால் அதே மாதிரி ஒரு ஒரு காமெடி நடிகன் கரெக்டாக வேணும்னும் போது அங்கே வந்து ஜனகராஜ் வந்து ஃபிட் ஆகிறாரு. அப்போ வந்து ஜனகராஜன் நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு விபத்து ஜனகராஜ் நடக்குது. நான் சொன்னேன்ல, இந்த ராஜசேகர் இருக்கார்ல, ராபர்ட் ராஜசேகர். அதில் ராஜசேகர் வந்து அவர் வந்து டைரக்டராக அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறாரு. அப்போ ஜனகராஜ் வந்து இந்த படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நண்பர்கள் தானே, அவரை பார்க்குறதுக்காண்டி ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு 6-7 மணிக்கு போகிறார். சாயந்தரமாக ஆஃபீஸ்க்கு போய் ராஜசேகரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறார், ராஜசேகர் சொல்கிறாரு, நாளைக்கு என்னோட சொந்தக்கார ஒரு பொண்ணு கல்யாணம்டா பாண்டிச்சேரியில், நம்ம போகலாமா, கார் ரெடியாக இருக்குது, ஒரு 8 மணிக்கு வந்துடும், போகலாமா, நீ வரையா அப்படின்னு கேட்குறாரு. ஜனகராஜ் சொல்ல, நான் சும்மா உன்னை பார்க்க வந்தேன், எங்கேருந்து திடீர்னு கிளம்பி வருது, ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லை, நானே ஒன்றும் எடுத்துகிட்டு போகலடா, போய் பார்த்துக்கலாம்டா, வாடா ஜாலியாக ஏறுற காரில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மணிக்கு நைட்டில் கிளம்புறாங்க. அதாவது அந்த கல்யாணத்துக்கு வந்து பாண்டிச்சேரி கிளம்புறாங்க. அப்போ அந்த ராஜசேகர், ஜனகராஜ், ஒரு டிரைவர் ஒருத்தர் வண்டி ஓட்டுறாரு, இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க காரில், ஒரு அம்பாசிடர் காரில் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ரூம் போட்டு, நைட்டில் ஒரு ரூம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, பாண்டிச்சேரினா தெரியும்ல, அதை டீட்டெயிலாக நம்ம சொல்ல வேண்டாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கெலாம் வந்து போய் இந்த கோஆப்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வந்து இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையெல்லாம் கிடைக்கும், ரெடிமேடில் கிடைக்கும், அது சீப்பாகவும் இருக்கும் கதரில். அதனால் போய் ஆளுக்கு ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. ஏன் அப்படின்னா கல்யாணம், இப்போ கல்யாணத்துக்கு போக போகிறாங்க, 10:30 மணி முகூர்த்தம். அதனால் போய் ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வாங்கிட்டு வந்து திருப்பி ரூமுக்கு வந்து மாற்றிட்டு, ஸோ ஒரு கல்யாணத்துக்கு போகிற லுக்கில் ரெடி ஆகிட்டாங்க. எல்லோரும் ஜாலியாக கல்யாணத்துக்கு போகிறாங்க, கல்யாணத்தை அட்டன் பண்ணுறாங்க, அங்கே விருந்து சாப்பிட்றாங்க. திருப்பி முடிச்சுட்டு 12:30 மணிக்கு வெளியில் கல்யாண வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் பாண்டிச்சேரி தானே, நீங்களும் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கீங்களா? நான் பாண்டிச்சேரி போன எனக்கு லாஸ்ட் டாக் ஞாபகம் வந்து, நீங்கள் பாண்டிச்சேரி சாமி கும்பிட போனேன்னு சொன்னீங்கல்ல, அது நான் சாமி கும்பிட போனேன். அதான் பாண்டிச்சேரியில் ஜாலியாக அப்படி சுற்றிட்டு பீச்சு என்ஜாய்மெண்ட்டு, அப்படியே ஜாலியாக சரக்கு அது இதுன்னு சொல்லி முறுக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஜாலியாக இருந்துட்டு, மச்சான் கிளம்பலாமா அப்படின்னு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10-11:30 மணி ஆச்சு. அப்போ கூட எப்படின்னா பாண்டிச்சேரியை விட்டு கிளம்புறதுக்கு யாருக்குமே மனசு வராது. பொதுவாக ஒரு ஜாலியாக வந்து யங்ஸ்டர்ஸ் பாண்டிச்சேரிக்கு போனாங்கன்னா, நாள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் திங்கக்கிழமை போகணும் அப்படின்னா பாண்டிச்சேரி 10:30 மணி 11 மணி ஆனால் கூட வேண்டாமா போகலாமா, இன்னும் ஒரு கட்டிங் போட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை பண்ணி தான் அங்கேருந்து கிளம்புவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு 10-11 மணிக்கு இவங்க வந்து கார்லேருந்து கிளம்புறாங்க. இது வந்து நம்ம யாரையும் தாக்கி சொல்லலை, இயல்பாக உள்ளது தான் நம்ம சொல்கிறோம். நீங்களும் அப்படி தான், நானும் அப்படி தான், உங்களையும் சேர்த்துக்கிட்டேன். ஓகே, அந்த மாதிரி கிளம்பி வந்து காரில் வராங்க. அம்பாசிடர் காரு, ஜன்னல் ஓரமாக ஜனகராஜ் பின்னாடி உட்காந்துருக்காரு, ஒரு டிரைவர் முன்னாடி ஓட்டாரு, அந்த பக்கம் ஜன்னலில் ராஜசேகர் உட்காந்து, நடுவில் இந்த முன்னாடி ஒரு நண்பர், மொத்தம் 5 பேர் காரில் இருக்காங்க. கார் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி தாண்டி ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் தாண்டி வந்து கார் வந்து வேகமாக வந்து பறக்குது. அப்போ அந்த ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு பாண்டிச்சேரியை, அதாவது சென்னைக்கு நோக்கி. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த இருட்டில் இருட்டில் 12 மணி டைமில் இவ்வளோ பெரிய கல் அடி, இந்த கருங்கல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கருங்கல் வந்து பட்டார்னு வந்து ஜனகராஜுக்கு கன்னத்தில் வந்து அடிச்சிருக்கு. ஏசி கார்லாம் அப்போ கிடையாது, கண்ணாடி தான் திறந்து விட்டு வருவாங்க, ஏன்னா காற்று ஜிலுன்னு வரும். அப்படி வந்து பட்டார்னு அடிச்சிருக்கு. அம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே மயக்கப்பட்டிருக்காரு. அது ரத்தம் பார்த்திங்கன்னா கடன்னு ஊற்றிருக்கு. ட்ரெஸ்ஸு வந்து அதே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க, எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ரத்தம் குப்புன்னு ஊற்றி, வெள்ளை சட்டையெல்லாம் சிவப்பு கலராக மாறி, வேட்டியெல்லாம் ரத்தம் ஊற்றி, இவங்க 2 பேரும் சுதாரித்து டிரைவர் வண்டியை நிறுத்திட்டு என்னாச்சு ஜனகராஜ் என்னாச்சுன்னும் போது அப்படி அவரால் பேச முடியல. பொதுவாக பொட்டில் லைட்டாக அடிபட்டால் கூட என்னென்னா ஒரு மாதிரி மயக்கமாக ஒரு மாதிரி கிட்டீனஸாக வந்துடும்ல, அவரால் எதுவுமே பேச முடியல, அப்படியே தள்ளாடுறாரு, ரத்தம் ஊற்றுது. உடனே பார்த்துட்டு பயந்துட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஜனகராஜ் அட்மிட் பண்ணிட்டாங்க. டாக்டர்ஸ் உடனே இம்மீடியட்டாக வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் வெளியில் வந்து உட்காந்துருக்காங்க நைட்டில், சென்னைக்கு வர வேண்டியவங்க, ஆனால் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க. காலையில் விடிஞ்சிருது. காலையில் விடிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளில போகிறாங்க. யார்? ஜனகராஜ் இல்லை, ஜனகராஜ் பெட்டில் இருக்கார். இவங்கெல்லாம் போகிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு நர்ஸு வராங்க ஜனகராஜ் பார்க்க. ஜனகராஜ் பார்த்துட்டு, நீங்கள் பாலைவன சோலையில் நடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு வந்து பேசி கொடுக்குறாங்க. ஆமாம் நடிச்சிருக்கேன், ஜனகராஜ் நான் தான் அப்படின்னோடனே, சரி பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, அப்படியே ரெஸ்ட் எடுங்க, கண்ணாடி மட்டும் பார்த்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து படார்னு மனசில் வந்து யோசனை வருது, கண்ணாடி மட்டும் பார்த்துறாதீங்கன்னு ஏன் குறிப்பாக சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னோடனே, என்ன அப்படிங்கிற, ஒன்றும் இல்லை, கண்ணாடி மட்டும் பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஊசியோ நம்ம போட்டு கிளம்பி போயிட்டாங்க நர்ஸு. கண்ணாடி மட்டும் பார்த்துறாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்களே, அப்போ என்ன கண்ணாடி பார்க்கக்கூடாதுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டி யாராக இருந்தாலும் வரும்ல, டக்குன்னு வந்து மூக்கில் இருக்க டியூபெல்லாம் பிடிங்கி போட்டு அப்படியே கண்ணாடி எங்கேயாவது இருக்கான்னு தேடினா அங்கே பாத்ரூம்லேயும் எங்கேயோ வந்து ஒரு கண்ணாடி வந்து ஒரு சின்ன கண்ணாடி, கை கண்ணாடி வந்து இருக்குது. அந்த கண்ணாடியில் போய் இப்படி பார்க்குறாரு, பார்த்தா முகம் இப்படி வீங்கிச்சு. அதாவது 1 மடங்கு 2 மடங்குல 3 மடங்கு முகம் அப்படி வீங்கிச்சு. பொதுவாகவே அடிபட்டுருச்சுன்னா வீங்கிடும் கை கால்லாம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா முகம் அப்படியே வீங்கி வேறு மாதிரி விகாரமாக இருந்திருக்கு. அப்படியே பார்த்துட்டு இவருக்கே ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சே,
இனிமேல் நம்ம லைஃபே அவ்வளோதான், அதாவது இனிமேல் நம்மளால் நடிக்க முடியாது, இனிமேல் நம்மளால் வந்து சினிமா வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து வேதனையில் பெட்டில் படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்து 1 வருஷம் அவரால் வீட்டை விட்டே வெளியில் வர முடியல. 1 வருஷம் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அந்த 1 வருஷம் அப்படின்னும் போது சினிமாவை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் ஒருத்தர் வந்து தொடர்ந்து நடிக்காமே இருந்தார் அப்படின்னா ஒரு பெரிய கேப் விழுந்துடும். ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு நடிகர், பரபரப்பாக அடுத்தடுத்து இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு நடிகர் 1 வருஷம் படம் நடிக்காமல் இருந்தால் என்ன ஆகுனா கேப் விழுந்துடும். அப்படி ஒரு பெரிய கேப் விழுந்து ஜனகராஜுக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாமே இல்லாமல் போய் 0 ஆயிடுச்சு. எந்த வாய்ப்புமே இல்லை. அப்படி தான் வந்து ஜனகராஜ் வந்து அவருடைய வாழ்க்கையில் அவருடைய படம், அதாவது பிஸியாக இருக்கிற நேரத்தில் அடுத்து படங்கள் இல்லாமல் போனது. அவர் வேற எதுவும் திமிர்த்தனமோ தப்பாலாம் நடந்துக்கல. ஜனகராஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப இயல்பாக எல்லார்ட்டையும் பழகக்கூடிய மனுஷன். ஆனால் இப்படி ஒரு விபத்து அவரை அப்படியே புரட்டி போட்டுச்சு. ஓகே சார். ஆனால் இவ்வளோ பெரிய விபத்துன்றப்ப நானே இவ்வளோ கண்ணி வைக்காமல் கேட்டுட்டு இருந்தேன் சார், அந்தளவு இருந்தது. ஆனால் இதை தாண்டி சார் அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் வந்து பண்ணதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு சில ஐகானிக் டைலாக்லாம், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்றது, அண்ட் வந்துட்டு இந்த கடவுளே கடவுளே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு படம் இப்போவும் நம்ம ட்ரெண்டில் எடுத்துக்கிட்டோம்னா மணிரத்னம் சாரோட ஒரு படத்தில் இன்றைக்கி அந்த கேரக்டர் வந்து பேசப்படுது, கமல் சாரோட இந்த கேரக்டர் வந்து பேசப்படுது. இந்த மாதிரியான ஐகானிக் டைலாக்லாம் இவர் எங்கேருந்து பிடிக்கிறாரு, அண்ட் அதே நேரத்தில் அவங்க ஃபேமிலியில் ஏன் அடுத்து சினிமாவுக்கு வரல அப்படின்ற கேள்வி. இது நீங்கள் வந்து அதாவது இந்த 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 அடுத்து படம் இல்லாமல் இருக்கார்ல, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கார் வந்து ஒரு வீட்டு வாசல் நிற்கிது, உள்ளே ஒரு டிரைவர் வராரு. சார் பாரதிராஜா சார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஷாக், எதுக்கு என்ன எது கூப்பிட்டுருக்காரு, வாங்க சார் கூப்பிட்டு வர சொல்லியிருக்கா அப்படின்னோடனே நேராக காரில் ஏறி போய் பாரதிராஜா சார் பார்க்குறாரு. ஏய் நடிக்கிறியா மறுபடியும் அப்படின்னு கேட்குறாரு. சார் அதுக்கு தான் சார் நான் காத்துட்ருக்கேன், சொல்லுங்கள் சார் தெய்வமே அப்படிங்கிறாரு. ஜனகராஜ் ஸ்டைலில் நீ வந்து காதல் ஓவியம்னு ஒரு படம் எடுக்கிறேன், அதில் வந்து ராதாவோட கணவராக நீ நடிக்கிற அப்படின்னாரு. ராதாவோட கணவராக நடித்தோன்னே என்ன மறுபடியும் ஜனகராஜுக்கு வந்து மார்க்கெட் பிக்கப் ஆரம்பிக்குது. மறுபடியும் நிறைய படங்கள் வந்து ஜனகராஜ் நடிக்கிறாரு. அதாவது ஜனகராஜ் தான் சொன்னால் அதுக்கப்புறம் ஜனகராஜுக்கு வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்குச்சுல்ல, அது வந்து பயங்கர பீக்கு. ஒரு கண்ணு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விபத்துக்கு அப்புறம் லைட்டாக சிறுத்து இருக்கும், ஒரு வாய் ஒரு மாதிரி ஒன் சைடாக தான் டைலாக்லாம் டெலிவரி பண்ணுவார். அது வந்து மைனஸு, ஆனால் ஜனகராஜுக்கு அதுவே ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு, அதுவே ஒரு ஐக்கானாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த விபத்துக்கு முன்னாடி பாலவனை சோலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஜனகராஜ் வேறு மாதிரி இருப்பார். இந்த விபத்துக்கு அப்புறம் அவரோட கண் ஒன்று சிறுத்து இருக்கும், வலது கண்ணெல்லாம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிக்கிறார் தம்பி. அந்த மாதிரி நடிக்கும் போது தான் ஒரு ஐகானிக் படம் வந்து அவருக்கு அமையுது, அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரத்தில் ஒரு சீனு, அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்டாட்டி குழந்தைங்களை வந்து ஊருக்கு பஸ்ஸுக்கு ஏற்றி விடுவார். பஸ் ஸ்டாண்டில் வந்து பொண்டாட்டி ஏற்றி விடுவார். பொண்டாட்டி ஏற்றி விடும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ நீ போயிட்டுன்னா நான் என்ன பண்ணுவேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், எப்படி இது பண்ண அவன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீ ஒன்று இது பண்ணி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு, நீ நான் சமைச்சு வச்சுருக்கேன் 2 நாளைக்கு நீ அதை போட்டு நான் வந்துடுவேன், நீ ஒன்றும் வெளியில் போகாத, டீ போட்டு குடிச்சிக்கோ அப்படி இப்படின்னு எல்லாம் அட்வைஸ் பண்ணிவிட்டு எங்கேயும் சுத்தாத, பார்த்துருந்துக்கோ, பத்திரமா இருந்துக்கோ, இல்லை நான் பண்ணிக்கிறேன்னு எல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பொண்டாட்டியை பஸ்ஸில் ஏற்றி அந்த குழந்தைங்களாம் பஸ்ஸில் ஏற்றினோன்னே அந்த பஸ் வந்து அப்படியே ஒரு அரைப்பரெல்லாம் மூவ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிடுச்சு. அப்படின்னோன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த டயலாக் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கும் பாப்புலர். ஜனகராஜ்னா அந்த டைலாக் யாராலையுமே மறக்க மாட்டாங்க. அப்படியே கத்துவார், கத்தி பார்த்தீங்கன்னா அந்த லேம்ப் போஸ்ட்டை சுற்றுவார், கரண்ட் கம்பை சுற்றுவார், ஒரு பொம்பளையை தூக்கி சுற்றுவார், ஒரு ஆளை பிடிச்சி ரொட்டேட் பண்ணுவார். பயங்கர சந்தோஷம்னா சந்தோஷம். பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு கத்தி அப்படி திரும்பி இப்படி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நின்றுடும். அழகாக பொண்டாட்டி கீழே இறங்குவா. இப்போ பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி பக்கத்தில் அந்த அம்மா வருவாங்க. அந்த அம்மா ஊருக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய பேக் வந்து ஒரு தோளில் இருக்கும், இப்படி விசுக்குன்னு பிடுங்கிட்டு இருடா ஒன்றை வச்சுக்கிறேங்க மாதிரி பார்த்துட்டு போவாங்க. அந்த 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 சீன் இருக்குது பார்த்தீங்களா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லா இளைஞர்களுக்கும் உள்ளது தான். எப்படி பாண்டிச்சேரி மேட்ரு அதே மாதிரி இந்த மேட்ரு. அதாவது கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி கூடவே இருக்க மாட்டாளா, எங்கேயும் நகரக்கூடாது பொண்டாட்டின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு வச்சுங்க, எப்படா ஒரு 4 நாள் அம்மா வீட்டுக்கு போவா, எப்படா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்போம், நிஜமா தான், எப்படா நம்ம ஜாலியாக இருப்போம், ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுவோம், அப்படி ஒரு தம் அடிக்கிறது, ஒரு டீ குடிக்கிறது, அப்படி ஜாலியாக எப்படா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மனநிலையில் இருப்பாங்க ஆண்கள். அப்படி இருக்கிற ஆண்கள் இன்னைக்கு இருக்காங்க. அப்படி இருக்கிற ஆண்கள்லாம் இதை வந்து ஒரு ரிங்டோனாகவே வச்சுருக்காங்க. பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்கன்னா அதை ரிங்டோனாக மாற்றிடுறாங்க. அந்த மாதிரி இது ஒரு ஐகானிக் சீனு, ஐகானிக் டைலாக் ஜனகராஜை பொறுத்த வரைக்கும். ஜனகராஜோடைய படங்கள் அடுத்தடுத்து சொல்லணும் அப்படின்னா கமலோட நிறைய படங்கள் நம்ம நல்லா நடிச்சிருக்கிறார். அதில் ஒரு படம் வந்து சத்யான்னு ஒரு படம், அது உங்களுக்கு தெரியும்ல. அந்த படத்தில் வந்து கமல் வந்து ஜனகராஜுக்கு ஒரு ரோல் கொடுக்குறாரு. அந்த ரோல் என்னன்னா நாயுடு ரோல்.
இப்போ வந்து ஜனகராஜ் போய் கமலுக்கு முன்னாடி நிற்கிறாரு. சார் அண்ணா வணக்கம் அப்படிங்கிறாரு. உடனே ஜனகராஜை பார்த்துட்டு, ஓ என்னையா நாயுடு ரோல் உனக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன், நீ வந்து இப்படி முடியை புஃப்னு வச்சுட்டு வந்திருக்க சாய்பாபா மாதிரி, என்னையா இது அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா இல்லை சார் நான் என்ன செய்யறது, இப்போ மொட்டை போட போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. மொட்டையெல்லாம் போட்டால் போடு அப்படின்ட்டுருக்காரு. ஐயோ நான் நிறைய படத்துக்கு நடிச்சிட்டு இருக்கேன், கண்டினியூட்டிலாம் மிஸ் ஆகும், மொட்டை போட முடியாது அப்படின்ட்டுருக்காரு. இரு வேற ஒன்று பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்படி மேக்கப் மேன் இருப்பார்ல அவர் கூப்பிட்டு காதில் என்னமோ சொல்லியிருக்காரு, குசு குசுன்னு சொல்லியிருக்காரு. கமல் கூப்பிட்டு போய் அப்படின்ட்டு இருக்காரு. கூப்பிட்டு போயா அப்படின்ட்டு இருக்காரு. போனால் ஜனகராஜ் போய் உட்காந்துருக்காரு. என்ன பண்ண போகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நிரோத்தை எடுத்திருக்காரு. நிரோத்தை வந்து மேக்கப் இதுலேருந்து எடுத்து ஜனகராஜ் தலையில் வந்து மொட்டை அடித்த மாதிரி ஃபுல்லாக போட்டு விட்டுருக்காரு. பார்த்தா மொட்டை அடித்த மாதிரி இருந்திருக்கு. போட்டுட்டு என்னங்க இதை போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சும்மா இருங்க சார் தான் சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே அதை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாயுடு நடுவில் வழுக்க இருக்கும்ல, இந்த பக்கம் மட்டும் முடி இருக்கும்ல, அந்த மாதிரி முடி விக்கு அது மேலே போட்டு கூப்பிட்டு போய் அந்த ஜிப்பாலாம் போட்டு கொண்டு போய் ஜனகராஜை போய் கமலுக்கு முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. கமல் பார்த்துட்டு பக்காவாக இருக்கியா உனக்கு அப்படின்ட்டுருக்காரு. அந்த கேரக்டரு அவரே ஜனகராஜே வந்து சொல்லி ரசித்து சொல்லியிருக்காரு. அந்த இன்ஸ்டன்ட்டு அந்த கேரக்டர் நாயுடு கேரக்டர் அவர் எப்படி மாற்றினாங்கன்னு. அது ஒரு சத்யாவில் நடித்தது ஒரு சுவையான சம்பவம். ஆனால் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கிளாஸ் ஏதோ ஒன்று போடுச்சு சார். அது கடைசியில் குணால. அதுக்கப்புறம் வந்து நிறைய படம் நடித்தாங்க. விக்ரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஜெர்மன் டிரான்ஸ்லேட்டடாக வந்து நடிச்சிருப்பாரு. நல்லா இருக்கும். ஆமாம் நல்லா இருக்கும். அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் அதாவது சொல்லிடு எனக்கு தெரியாது இதை பேச சொல்கிறீங்களே, முதல் படத்தை சொன்னார்ல எப்படி நான் பிராமின் டைலாக் பேசுவேன்னு, தெரியாது பேச சொல்கிறீங்களே அப்படின்னு கமெண்ட் சொல்லியிருக்காரு. ஐயோ வாயில் வந்து பேசியா கொஞ்சம் பேசு, நீ சும்மா பேசினாலே ஜெர்மன் மாதிரி தான் இருக்கும், நீ ஏதாவது ஒன்று பேசினீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆயிருந்தோன்னே இவர் வந்து அந்த நேரத்தில் மனசில் தோணும்ல அந்த மாதிரி அடிச்சு விட்டு ஒரு அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அவரோட காஸ்டியூமு லுக்கு அவரோட டைலாக் டெலிவரி எல்லாமே வேற மாதிரி இருக்கும். பொதுவாக சினிமாவில் பார்த்தீங்கன்னா நாகரான்னு ஒன்று இருக்கும். அந்த நாகராவோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம பேசுகிறோம்ல டைலாக்கு, அந்த டைலாக் அவுட்டோர்லாம் ஷூட் பண்ணும்போது எங்கே இருந்தாலும் நாகரா இருக்கும். அந்த டயலாக் வந்து அந்த நாகரால ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் அடுத்து டப்பிங் பேச போகும்போது இந்த நடிகர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிப்பாங்க. அதுவும் இந்த ஜனகராஜ் மாதிரி ஆட்கள் என்னென்னா இந்த டப்பிங்க்கு 6 மாதம் கழித்து படம் வரும், அப்போ டப்பிங் கூப்பிடுவாங்க. இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 படம் நடிச்சிருவாங்க, வேறு கேரக்டராக இருக்கும். அப்போ இது எப்படி நான் வச்சுக்க முடியும், அன்னைக்கு என்ன மூடில் என்ன மாதிரி டைலாக்கை வந்து நம்ம டெலிவரி பண்ணோம், லிப் சிங்க் ஆகணும் அப்படின்னு தெரியாது இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நாகராவில் இருக்கிற சவுண்டை போட்டு காட்டுவாங்க டப்பிங்கில். இப்படி பேசியிருக்கீங்க பார்த்துங்க சார், பார்த்துட்டு பேசுங்க சார்னு சொல்லுவாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா நாகரா போட்டு பார்க்கலாம் அப்படின்னா நாகரா போட்டு ப்ளே பண்ணுறாங்க. நாகராவில் வாய்ஸே இல்லை. இவர் பேசி நடித்ததோ ஜெர்மன் லாங்குவேஜ், ஆனால் நாகரால எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. இவரே வந்து ஒரு குத்து மதிப்பாக பேசி நடிச்சிருக்காரு. மறுபடியும் டப்பிங்கில் எப்படி பேசுறது அவர் சொல்லியிருக்காரு. நான் எப்படிங்க மறுபடியும் டப்பிங்கில் பேசுறது, எனக்கு தெரியல எப்படி பேசுறது அப்படின்னா அவங்க மறுபடியும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அன்னைக்கு எப்படி குத்து மதிப்பாக அடிச்சிங்களோ அது மாதிரி இன்னைக்கு குத்து மதிப்பாக அடிங்க, மேட்ச் பண்ணுற மாதிரி அடிங்க அப்படின்னா அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, அன்னைக்கு எப்படி பேசணும்னு நினச்சி அப்படியே பேசி மேட்ச் பண்ணியிருக்காரு. அங்கே ஷூட்டிங்கில் நடித்தப்பையும் கிளாப் பண்ணியிருக்காங்க. டப்பிங்கில் வந்து நாகரால கேட்காம அவர் மேட்ச் பண்ணார் பார்த்தீங்களா, அங்கே மறுபடியும் கிளாப் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே இதெல்லாம் வந்து எல்லாராலையும் முடியாது. மற்றவங்களாம் திகைச்சு போயிடுவாங்க. ஐயோ சவுண்ட் இல்லைன்னா எப்படிங்க பேசுகிறது. அதாவது நீங்கள் தமிழில் பேசி சவுண்ட் இல்லைன்னாலும் அன்னைக்கு இருந்த மூடு, அன்னைக்கு இருந்த டைலாக் டெலிவரி பண்ண டெம்போ எல்லாம் தெரியாமல் பேச முடியாது. இப்போ நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜில் வேறு பேசியிருக்கீங்க, எப்படி பேச முடியும். அது மேட்ச் பண்ணிட்டாரு. அது ஒரு சின்ன ஒரு கோஇன்சிடென்ட் என்ன அப்படின்னா அன்னைக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் ஜனகராஜ் வந்து அன்றைக்கி விக்ரமில் பேசினார்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் இன்றைக்கி ஒரு இன்டர்நேஷ்னல் மல்டி இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் அவர் வந்து ஜெர்மன் டிரான்ஸ்லேட்டராக வேலை பார்க்குறாரு. ஜெர்மன் டிரான்ஸ்லேட்டர் சார், என்ன சார் இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லையே சார். நீங்க சம்பந்தம் இல்லைங்கிறீங்க, அங்க பாருங்க எப்படி சம்பந்தம் இருக்கு பாருங்க. அன்னைக்கு அந்த விக்ரம் படத்துல நடிச்ச கேரக்டர் இன்னைக்கு வந்து அவர் ஜெர்மன் டிரான்ஸ்லேட்டரா இருக்காரு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில. ஆனால் யார்கிட்டயாவது போய் கேட்டோம்னா இவங்க கெரியர் எப்படின்னா இந்த படத்துல ஒன்று நடந்தது, ஆனால் இது நடந்ததுன்றதே ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கு சார். இதை விட சுவையான விஷயம் நாயகன்ல நடந்துச்சு. நாயகனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிலாது வானத்து மேலே பாட்டு அந்த ஜனகராஜ் வந்து அந்த குயிலி ஆடுவாங்க, குயிலியோடு சேர்ந்து இவர் ஆடுவார். அது நீங்கள் பாருங்கள், அந்த பாட்டை பாருங்கள், அவ்வளவு நேச்சுரலாக இருக்கும் ஜனகராஜனுடைய எக்ஸ்பிரஷன்ஸு, டான்ஸ் மூமெண்ட்ஸ். அதாவது ஒரு டான்ஸ் சொல்லி கொடுத்து தான் ஆடுவாங்க, ஆனால் சொல்லி கொடுத்து ஆடுறது தெரியாமல் ஆடிருப்பார். அப்படியே இயல்பாக ஒரு போட்டில் ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடினா நைட் அட்மாஸ்பியரில் அது எப்படி வந்து டான்ஸ் ஆடுவாங்களோ அந்த மாதிரி டான்ஸ் ஆடிருப்பார். கமல் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பார். கமல் உள்ளுக்குள்ளே நினச்சிருப்பார், என்னடா நம்ம ஆட வேண்டிய இடத்துல பிச்சு உதறானே அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து
கமல்லாம் இருக்கிற இடத்துல ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுறதும் கஷ்டம், ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதே கஷ்டம். அந்தளவுக்கு வந்து கமல் இருக்கும்போதே அடித்து நொறுக்கியிருப்பார் அந்த டான்ஸு. அது நிலாவது வானத்து மேலே பலானது ஓடத்து மேலே அந்த சாங் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஜனகராஜை மறக்க முடியாத ஒரு சாங்கு. ஜனகராஜ்னா உடனே ஞாபகத்துக்கு ஒரு சாங்கு. நாயகனில் ஒரு சுவையான சம்பவம், அந்த தயாரிப்பாளரோட பையன் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, அந்த தயாரிப்பாளர் ஜனகராஜை கூப்பிட்டு நாயகன் படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறார். ஃபிக்ஸ் பண்ணும்போது 10 நாள் வேலை இருக்குது, உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும் அப்படின்னும் ஜனகராஜ் சொல்கிறார் எனக்கு 60,000 ரூபா கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ அந்த தயாரிப்பாளர் சொல்கிறார் ஒரு 10,000 ரூபா குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறாரு. சார் 10,000 ரூபாவில் என்ன சார் இருக்குது, 50,000 ரூபா வந்து 10 நாளைக்கு 5,000 ரூபா சொல்கிறீங்க, அப்போ 50,000 ரூபா கொடுக்குறீங்கிறீங்க, நான் 60,000 ரூபா கேட்குறேன், கொடுங்களேன் சார் ஒரு நடிகனுக்கு அப்படிங்கிறார். அப்போ தயாரிப்பாளர் சொல்ல ஒன்று செய்வோம், உனக்கு வந்து டே பேசிஸில் தரேன், 5,000 ரூபா தரேன், டெய்லி 5,000 ரூபா, 10 நாள் வேலைன்னா 50,000 ரூபா, 11 நாள் 12 நாள் வேலைன்னா 55,000-60,000 ரூபா, ஒருவேளை 9 நாள் 8 நாள் முடிஞ்சுன்னா 40,000-45,000 ரூபா, ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் யோசிக்கிறார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் போய் நடிக்க போகிறார். நாயகனில் மணிரத்னத்தை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, மணிரத்னம் ஒரு படத்தை எத்தனை நாள் எடுப்பார்னு அவருக்கே தெரியாது. 200 நாள் ஜனகராஜை வந்து வச்சிருக்காரு அந்த படத்தில். அவருக்கு சீனி இருக்கோ இல்லையோ ஜனகராஜ் வேணும் அப்படின்ட்டு இருக்காரு. டெய்லி வந்து ஜனகராஜ் போக நடிக்க டெய்லி இந்த தயாரிப்பாளர் வந்து வவுச்சர் போட்டு ஒரு 5,000 ரூபா கொடுக்க, டெய்லி நடிக்க 5,000 ரூபா கொடுக்க. அப்புறம் ஒரு 10-15 நாள் 20 நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோன்னா அந்த தயாரிப்பாளரை பார்த்து தெய்வமே என்னை வாழ வைக்கிற தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு தான் அதில் வந்து நடிச்சிருக்காரு. இப்படி நடிச்சு 200 நாள் நடிச்சிருக்காரு. 10 லட்ச ரூபா வந்து சம்பளம் வாங்கியிருக்காரு நாயகன். ஹீரோங்கே நடந்திருக்காரு சார், இவருக்கு எல்லாமே மிராக்கிள் தான். அதான் சொல்ல 200 நாள் நடிச்சிருக்காரு, ஒரு நாளைக்கு 5,000 ரூபா, 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு. அந்த படத்தில் அந்த ப்ரொடியூசர் இப்போ பார்த்தா கூட எங்கே இப்போ இல்லை, அந்த ப்ரொடியூசர் இறந்துட்டார், முக்தா சீனிவாசன் சார். அவர் எங்கே பார்த்தாலும் தெய்வமே என்னை வாழ வச்ச தெய்வமே அப்படின்னு கும்பிட்டுட்டு தான் ஜனகராஜ் வந்து கடந்து போவார். அந்த மாதிரி வந்து இந்த எப்படி சொல்றது, இந்த என் தங்கச்சியை நாய் கட்சிச்சுப்பா, அந்த ரஜினிகாந்தோட பேசுவார்ல, ரஜினி கேட்பார் என்னையா காலில் கட்டு அப்படின்னா சம்பந்தம்லாம் என் தங்கச்சியை நாய் கட்சிச்சுப்பா, யோ உன் காலில் என்னையா கட்டு, என் தங்கச்சியை நாய் கட்சிச்சுப்பா, யோ நாய் உங்காலில் என்னையா கட்டு, என் தங்கச்சியை நாய் கட்சிச்சுப்பா, அந்த சீனு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரஜினிகாந்த் அண்ணாமலையில் பால் ஊற்ற போவார் லேடிஸ் ஹாஸ்டலில், ஒரு பாம்பு போய் அப்படியே உள்ளே போய் குஷ்பு குளிக்கிற ரூம்லேருந்து அப்படியே வந்து அந்த ஜன்னல் வெளியே போனோன்னே பாம்பு போயிடுச்சுன்னு திரும்புவார், குஷ்பு நிற்பாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி ரஜினி வெளில வருவார்ல, அந்த ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிற சீனை பார்த்துட்டு வெளில வந்தோடனே லேடிஸ் ஹாஸ்டல் உள்ளவங்களாம் கேட்பாங்க பாம்பு போயிடுச்சு. ஒரு வந்து குலாப் ஜாம் மாதிரி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் என்ன, அது சுப்பு நான் பார்த்துட்டேன், முழுசாக பார்த்துட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டே இருப்பார், சைக்கிள் ஓட்டே வருவார், கடவுளே அப்படின்னு. ஜனகராஜ் கேட்பார் என்ன தலைவரே நீங்கள் வந்து கடவுளை இத்தனை தடவை கும்பிட்றீங்க, என்ன உங்களுக்கு பக்தி முத்தி போச்சா அப்படின்னு. பக்தியெல்லாம் முத்தி போகல, நான் போனேன்னா வந்தேன்னா ஹாஸ்டலில் அந்த பாத்ரூமில் பாம்பு போச்சா முழுசா பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னாரு. அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஜனகராஜோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா அது போனேன்னா அப்படின்வாரு, வந்து ஐயோ உனக்கு எங்கேயோ மச்சம்பா அப்படின்வாரு. பார்த்தீங்களா அந்த சீன்லாம் யாராலையும் மறக்க முடியாது. ஜனகராஜ் அப்படின்னாலே பயங்கரமா அவருடைய இப்போ பாருங்க நம்ம பேசும்போதே நமக்கு சிரிப்பு வருது. அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான காமெடி. கண்டிப்பா சார், அந்த மாதிரி பெர்ஃபார்மர்ல நானும் ஒன்று ஞாபகப்படுத்துறேன் சார். எங்க ஊர்ல எல்லாம் பண்ணுவாங்க என்னன்னா, ஒரு படத்துல ரஜினி சார் வந்து இவங்களோட வந்து ஒரு பேரப் பண்ணியிருப்பாரு. அதுல வந்து ஒரு நோட் ஒன்று வச்சிருப்பாப்புல, எந்த ஊர்ல என்ன பொண்ணு என்ன வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லி இந்த நோட் எடுத்து காட்டுவாப்புல. இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒருத்தர் கிண்டல் பண்ணணும்னா அந்த மாதிரி வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐகானிக் செட் பண்ண ஒரு ஆள். அதுக்கப்புறம் ஏன் சார் அவருக்கு வந்து ஏன் ஒரு பசங்களை வந்து ஏன்னா இப்போ ஒரு ஹீரோவாக இருக்காங்கன்னா டெஃபினட்டாக சினிமாவில் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க, ஏன் அவர் நினைக்கல? ஆமாம், போன கேள்வியிலே கேட்டீங்க, காமெடியில் அது மறந்து போச்சு, ஆக்சுவலி கேள்வியே மறந்து போச்சு. அந்த அளவுக்கு வந்து அவரை பற்றி பேசினாலே சந்தோஷமா இருக்கு. அது எல்லாரும் அப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது தம்பி. அதாவது வந்து எப்படின்னா இந்த யூனிக்காக ஒரு சிலர் வந்து அப்படி பிரபலம் அடைகிறாங்கல்ல, அவங்களுடைய வாரிசுகள் அந்த அளவுக்கு பிரபலம் அடைவாங்களா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். அந்த என்எஸ் கிருஷ்ணன்லேருந்து வந்து எப்படி சொல்கிறது, தியாகராஜ பகவதர்லேருந்து, ரஜினிகாந்தனுடைய வாரிசுலேருந்து, கமலஹாசனுடைய வாரிசுலேருந்து நான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல பேருடைய வாரிசுகள். இளையராஜாவே எடுத்துங்களேன், இளையராஜாவுடைய உயரத்தை கார்த்திக் ராஜாவோடையோ யுவன் சங்கர் ராஜாவோடையோ தொட முடிஞ்சா, சிவாஜியோட உயரத்தை வந்து பிரபுவாலேயோ விக்ரம் பிரபுவால தொட முடிஞ்சா, அது மாதிரி தான். அது வந்து சில பேர் வந்து யுனிக்காக இருப்பாங்க. அதாவது எங்கேயாவது ஒரு 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 100 வருஷத்துக்கு ஒரு பிறக்கிற அதிசயம் இவங்கெல்லாம்.
இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய டேலண்ட்டு அதை மறுபடியும் யாராலையும் உறிஞ்சி எடுக்கவே முடியாது. ஸ்டாப் போட்டு உறிஞ்சி எடுக்கவே முடியாது. ஒரிஜினல் டேலண்ட், அதாவது ஓஜி டேலண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஜனகராஜ். ஸோ பல பேர் சினிமாவில் பிரபலமானவங்களுடைய வாரிசுகள் அவங்களுடைய பிரபலம் அளவுக்கு சக்ஸஸ் ஆனதில்லை. 1-2 பேர் தான் அவங்களையும் தாண்டி பிரபலமாக இருப்பாங்க. அந்த உதாரணம் சொல்லணும்னா சிவகுமார் சாருடைய வாரிசுகள் இன்றைக்கி வந்து சூர்யாலாம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கார். இருந்தாலும் சிவகுமார் சார் அப்படின்னா அது ஒரு ஐகானிக் பர்சனாலிட்டி. ஸோ அந்த மாதிரி வந்து ஜனகராஜுடைய பசங்கள் அவங்க வேணான்னு நினச்சிருக்கலாம். அது கலை அவங்களுக்கு இல்லாமல், உணர்வுகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த ஒரு நடிகனுடைய மகன் நடிகனாக தான் வரணும்னு அவசியம் கிடையாது. அது உள்ளுக்குள்ளே ரத்தத்துக்குள்ளே இருக்கணும், இருந்தால் வருவாங்க. அப்படி வந்து அவர் வந்து நான் சொன்னேன்ல ஜெர்மன் டிரான்ஸ்லேட்டராக இருக்கார். அவர் வந்து ஒரு லவ் மேரேஜ் தான் ஜனகராஜனுடைய மேரேஜ். ஒரு ஃபிஜி பொண்ணு தான் வந்து அவர் மேரேஜ் பண்ணியிருக்காரு. எஸ்ஐடி காலேஜில் படிக்கும்போது, இவர் வந்து அந்த நந்தனா மார்ட்ஸ் காலேஜில் படிக்கும்போது ஜாலியாக அப்படி போய் நிற்க பேசி சைட் அடிக்க, அப்படி தான் இவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டு அந்த காதல் வந்து இவங்களுக்கு வந்து மேரேஜில் முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து வந்து ஜனகராஜ் படங்கள் நடிக்காமல் இருக்கார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வயசு, மாற்றங்கள். எல்லாரும் வந்து எல்லா காலத்துலையும் நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. இப்போ கவுண்டமணி இருக்கார், செந்தில் இருக்கார், இவங்கெல்லாம் இன்றைக்கி நடிச்சுக்கிட்டா இருக்காங்க. பல பேர் வந்து அப்படியே அந்த ஒரு காலகட்டம் வரும்போது வேறு புது ஆட்கள் சினிமாக்குள்ளே வருவாங்க. இது கலை வடிவம் தானே. இப்போ வந்து இன்றைக்கி வந்து யோகி பாபு, காமெடியே வராத யோகி பாபு வந்து இன்னைக்கு காமெடினா இருக்கார், கோடிகளில் சம்பளம் வாங்குறாரு. அது அப்படி தான். அது யோகி பாபு தாண்டி இன்னொரு காமெடின்னு இப்போ இருக்காரா அப்படின்னா யாருமே பிரபலமாக இல்லை. சூரி, அப்புறம் சந்தானம், இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஹீரோவாக போயிட்டாங்க. விவேக் இல்லாமல் போயிட்டார். வடிவேலு அவர் வந்து மார்க்கெட்லேயே இல்லாமல் அவருடைய கேரக்டர் அவர் போயிட்டார். இப்படி மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். வடிவேல்லாம் எவ்வளோ பெரிய காமெடி, எவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக பெர்ஃபார்ம் பண்ணார். இன்றைக்கி வடிவேல் இருக்க தானே செய்கிறாரு, ஆனால் படங்களில் நடிக்கவா செய்கிறாரு. அது காலம் மாற்றம் ஒரு காரணம், வயது ஒரு காரணம். இப்படி வந்து ஜனகராஜ் அவர் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நடித்தார்னா அதுக்கு அவருக்கான தனி மரியாதை இருக்கும். ரொம்ப நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 96 ஜனகராஜன் மறுபடியும் நம்ம அந்த ஸ்கூல் வாட்ச்மேனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜனகராஜ் மாதிரி ஆட்கள் தொடர்ந்து நடிக்கணும். அதாவது வந்து அது ஒரு பொதுவாக என்னென்னா கலைஞர்கள் எந்த வயசில் கூப்பிட்டாலும் நடிக்க வருவாங்க. மறுபடியும் ஜனகராஜ் வந்து நிறைய படங்கள் நடிக்கணும், நிறைய பேரும் புகழும் இன்னும் எடுக்கணும். அவரை மாதிரி ஆட்கள் இன்னும் நல்லா இருக்கணும். நம்மளையெல்லாம் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தின ஒரு கலைஞன் ஜனகராஜ். கண்டிப்பாக சார். அது ஒன்ஸ் என்டர்டெய்னர் ஆல்வேஸ் என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிற ஸ்டோரி கேட்குறப்ப எனக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருந்துச்சு. அவரை பற்றி சொல்கிறப்பே ஒரு சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக எல்லாரோட மனசுலையும் வந்திருக்கும். ஸோ பார்க்குறவங்க மனசுலையும் வந்திருக்கும். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல தகவலுக்கு மிகப்பெரிய நன்றி சார். நன்றி.